லோயர் ரேட்டட் ரெஸ்டாரண்ட்களில் கூட அது உங்களுக்கு தெரியுமா? சில சமயம் நல்ல சாப்பாடு கிடைக்குமா? நாம இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பேசுறோம்னு சொல்ல முடியுமா? மேலும் அறிய படிக்கவும். மச்சான், ரேட்டிங் படி இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கா? ஆனா ஏன் நீ ட்ரீட் கொடுக்கற? டாங்க்யூ சொன்னதுக்கு டாங்க்யூ. ஏன்? டெப்ட் ஃபண்ட்ஸை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்கு டாங்க்ஸ். இப்போ என் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டா தெரியுது. அப்படி சொல்லு. ஆனா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமா ஆகுது. சந்தோஷமா இருக்கு. பாசிபிளா ஆகலாம். அது எப்படி? உன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பூஸ்ட் பண்ண ஒரு சிம்பிள் வழி உள்ளது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதிகம் தெரியாது. அப்ப பேசிக்கலி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் ஒரு ஓப்பன் எண்டட் டெப்ட் ஸ்கீம். இது முதன்மையாக ஏஏ மற்றும் அதற்கு கீழே மதிப்பிடப்பட்ட கார்ப்பரேட் பாண்ட்ல முதலீடு செய்யுது. ஒப்பீட்டளவில் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்கு மற்றும் ஒப்பீட்டளவில் ஹை கிரெடிட் ரிஸ்க் இருக்கு. இப்ப இந்த பாண்ட்ஸ்ல ஒப்பீட்டளவில் ஹை ரிஸ்க் இருக்கிறதால இந்த ரிஸ்க பயன்படுத்திக் கொள்வதே இந்த ஸ்கீமோட நோக்கம். மற்றும் ஒப்பீட்டளவில் சிறந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை உருவாக்குதல், முக்கியமாக ஆக்சுவல் இன்கம் வடிவில். இரண்டாவதாக மார்க்கெட் டு மார்க்கெட் லாபம் ஈட்டுவது. பாண்ட் ட்ரேடிங் அப்கிரேட். ஆனால் இந்த ஸ்கீம் ஒரு சிறந்த பேலன்ஸை மெயின்டைன் செய்யறத நோக்கமா கொண்டிருக்கு. சேஃப்டி, லிக்விடிட்டி மற்றும் ரிட்டர்ன்ஸ் ஆகியவற்றின் தேவைக்காக மற்றும் ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்க முயற்சிக்குது. நல்லா ரிசர்ச் செஞ்ச கார்ப்பரேட் பாண்ட்ஸ் கிரெடிட் குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருக்கும் இடத்துல. மேலும் டிபால்ட் ப்ராபபிலிட்டி ஒப்பீட்டளவில் குறைவா இருக்கணும். இந்த ஸ்கீம் பொதுவா ஷார்ட் மற்றும் மீடியம் டேர்ம் பத்திரங்கள்ல இன்வெஸ்ட் செய்யுது. புரிஞ்சுது? அதிக ரிஸ்க், அதிக ரிட்டர்ன்ஸ். சரியா சொன்னேன். ஸ்கீம் பத்தி மேலும் அறிய ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டை சர்ச் பண்ணுங்க. இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்க்ல கிளிக் செய்யவும். மேலும் எங்கள் சேனல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. ஸ்கீம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.